வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் வேல்யூஸ் இம்பைபிங் வேல்யூஸ் இன் சில்ட்ரன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், பிள்ளைங்களுக்கு ஒரு சாமானம் சாப்பிட்றதா இருந்தாலும் விளையாடுறதா இருந்தாலும் அதனோட பொருள் என்ன, அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொன்னோம். அப்போது சாதம் சாப்பிட்றோம், கீரை, வெஜிடபிள்ஸ், க்ரீன்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், ஸ்ப்ரவுட்டட் தானியங்கள் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்னு சொன்னால் அதுக்கு என்ன வேல்யூ, அதனோட பொருள் என்ன, எதுக்கு சாப்பிட்றோம், அதனால என்ன பயன் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். கேட்டுவிட்டு ஆமாம் இது கீரை சாப்பிட்டா ரொம்ப பெரியவனா ஆகிடலாம், ஸ்ப்ரவுட்டட் சாப்பிட்டா ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்லாம் சின்ன பசங்களுக்கு ஒரு 5-6 இயர்ஸ்க்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் நம்ம அதுபோல் சொல்லி கொடுத்து தான் உணவு அவங்களுக்கு அருந்துவதற்கு தரம்னு சொன்னால் எப்போவுமே இவங்களோட நம்ம சாப்பிட்லாமே அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு தோணும். நம்ம சொல்லி கொடுக்குறத பிள்ளைங்க எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எப்போ வந்தாலும் சாப்பிட்றதுக்கு உணவு அருந்துவதற்கு எதுவும் தரலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த அடிப்படையில் அதே மாதிரி நம்ம எதுக்கு இருக்கோம், நம்ம அப்பா நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க, உடனே சின்ன குழந்தை 5 இயர்ஸ் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் வாங்கி தருவாங்க. அப்பா எல்லாம் இப்போ டால்ஸ் வாங்கி தருவாங்க, ஸ்கர்ட்டு, ஃப்ராக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னு. அது பாயாக இருந்தால் உடனே அது சொல்லும் நிறைய பெரிய கன்னு. அப்புறம் அந்த மேல்னு சொன்னால் அந்த பாய்க்கு என்னவான அவனோட ஆட்டிடியூடில் அவனோட அந்த டெண்டன்சியில் என்ன கேட்குற பழக்கம் உண்டோ அதெல்லாம் கேட்டு அவர் வாங்குவார். அவர் வாங்குறது மாத்திரம் இல்லை, எங்கள் அப்பாவே இதான் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும் அந்த பையனாக இருந்தால். ஸோ இந்த அடிப்படையில் உணவு சாப்பிட்டா அப்பாவுக்கு என்ன பொருள், உனக்கு என்ன எனர்ஜி கிடைக்குமோ அதுபோல தான் அப்பாவுக்கும் எனர்ஜி கிடைக்கும். டால் வாங்கினா உனக்கு என்ன ஹாப்பியோ அதுபோல் தான் வாங்கி கொடுத்த அப்பாவுக்கும் அதுபோல் உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்புறம் உனக்கு என்ன பண்ணோம், உன்னை அம்மா திட்டினா கோவம் வரும்னா அதே போல் தான் அப்பாவுக்கும் திட்டினா கோவம் வரும் அப்படின்னு எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி சொல்லும் பொழுது உனக்கு அப்பாவுக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ, தாத்தா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிலாம் ஒன்று ரிலேட்டடாக கேட்டுகிட்டே வந்தால் child will be more eager to learn more things அப்படி சொல்லிட்டு வரோம். அதே நேரத்தில் நீங்கள் என்ன, உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா படிக்கணும், படித்து அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அழகாக ஹோம்ஒர்க் எழுதணும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், நோட் புக்கை பார்த்து படிக்கணும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்ம அது குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு உள்ள வேல்யூ, வாட் இஸ் த பொருள், நம்ம பேசுகிற பேச்சுக்கு என்ன பொருள் உண்டு, நம்ம நடந்துக்கிற செய்கைக்கு என்ன பொருள் உண்டு, நம்ம நடைமுறை பாவனைக்கு என்ன மீனிங், வாட் இஸ் தட் இட் டிபிக்ட்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டோமான அதுக்கு என்ன உண்டு அப்படின்னு நடந்து போனால் என்ன அர்த்தம், ரொம்ப கோபம் அவனுக்கு, ஏன் முறைக்கிற நீ அப்படி கேட்கும் சில பசங்கள்லாம். அப்படின்னா கோபமாக இருந்தால் முறைப்பாங்கன்னு அது எப்படியோ தெரிஞ்சு வச்சுருக்கு அப்படின்னு நம்ம சிரிச்சுப்போம். ஆனால் உண்மையில் ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும், ஒரு ப்ரோ ஆக்ஷன் இருக்கும். அப்படின்னா குட்டி பசங்களோட கூட நம்ம என்ன பண்ண வேண்டாம், நெகட்டிவாக பேசி பசங்களை ப்ரோவோக் பண்ணுறது காட்டிலும் ஒரு ரியாக்ஷன் ஒரு ப்ரோ ஆக்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு தவறு செய்தால் அம்மா கோவிப்பாங்க, சிலப்போ கடிந்துப்பாங்க. ஆனால் நாம் என்ன செய்யலாம், நம்ம எப்போவுமே ஜாலியாக தவறே செய்யாமல் இது செய்யலாமாம்மா, இது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டே விளையாட்டுத்தனமாக நம்ம சொல்லி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு அது எல்லாமே நேர்மையாக செய்யணும், நேராக செய்யணும், சரியாக செய்யணும் அப்படின்னு அதுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் உதிக்கும். அந்த எண்ணத்தை தொடர்ந்து செயல்படுத்தும். ஏன்னா உணவு சாப்பிட்டா அதனோட பயன் என்ன, ஆரோக்கியமாக இருக்கலாம், அப்புறம் என்ன எனர்ஜி கிடைக்கும், சத்து உள்ள இருக்கலாம், பலவான இருக்கலாம் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுபோல் உண்மையை பேசினா மரியாதையாக இருந்தால் அதுக்குண்டான வேல்யூஸ், ரெஸ்பெக்ட் எல்லாம் கிடைக்கும்னு என்ன இது பண்ணலாம், அப்படி ஒரு ஈக்குவேட் பண்ணி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதில் என்ன பலன் கிடைக்கும், என்ன டாக்டர் இதெல்லாம் போய் இந்த காலத்தில் சொல்லிக் கொடுப்பாங்களான்னு, நிச்சயமாக எந்த காலத்துலேயும் வேல்யூஸ்க்கு என்ன கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. அப்படின்னா அதுபோல் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா அடுத்த ஜெனரேஷன் வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல பிள்ளைங்களாக இருக்கும். ஏன்னா வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொன்னால் ஜெனரேஷனுக்கு என்ன கிடைக்காது, ஒரு டிசிப்ளின் இருக்காது. டிசிப்ளின் இல்லாட்டா அவங்க ஒரு தவறான ரோல் மாடலாக அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இருப்பாங்க. ஸோ நம்மளை பார்த்து எல்லாரும் சில விஷயங்களை கற்றுப்பாங்க. அது நல்ல விஷயமா இருந்தாலும், தப்பான மேனரிசமாக இருந்தாலும், இல்லை அன்வான்ட் ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் நம்மளை பார்த்து கற்றுப்பாங்கன்னு சொன்னால் those unwanted actions ought to be eschewed from our routine. நம்மளோட மேனரிசமில் அக்செப்டபுள் அண்ட் அட்ஹரபிள் அது மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம பெரியவங்களாக இருக்கிறவங்க அந்த பழக்கத்தை வளர்த்துக்கிட்டா, அதாவது அடுத்து வரப்போகிற ஜெனரேஷன் நம்மளை பார்த்து கற்றுக்கிற நிலைமையில் இருக்கிற அடோலசன்ஸ் சில்ட்ரன்லாம்
நம்மளை பார்த்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுப்பாங்கன்ற அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவுட் டு பி இன்கல்கேட்டட் இன் சில்ட்ரன். அது அப்போ தான் அடோலசன்ஸ்க்கு வரும். அடோலசன்ஸ்க்கு வந்தால் தான் அடல்ட்ஹுட்டில் இருக்கும். அடல்ட்ஹுட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கீழே இருக்கிற அடுத்த லோயர் லெவலில் இருக்கிற பிள்ளைங்க அடோலசன்ஸு, எர்லி சைல்ட்ஹுட், லேட் சைல்ட்ஹுட்டில் இருக்கிறவங்க அதை பார்த்து கற்றுப்பாங்கன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கு வேல்யூஸ் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு செயலோட பொருள் என்ன, வாட் டஸ் இட் மீன், வாட் இஸ் அ பெனிஃபிட் விச் வி ஆர் கெய்னிங் ஃப்ரம் திஸ் அப்படின்றத பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயத்திலும் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இப்படி சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒரே ஒரு நாளில், ஒரு 3 நாளில், அட் த மோஸ்ட் ஒரு ஃபார்ட்நைட்குள்ளே எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்துட முடியும், எல்லாமே வந்துடும் அப்படின்னு இல்லை. ஆனால் இது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து whenever the time and opportunity arises, அது மாதிரி வெளில வரும்பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா டைம் அண்ட் அகெயின் we are slowly putting in என்ன ஒரு பெபிளாக போட்டுட்டு வரோம், புட்டிங் ஒன் பெபிள்ஸ் ஆஃப்டர் another அப்படி போட்டுக்கிட்டே வரோன்னா எல்லாமே அது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு பிள்ளைங்களுக்கு அட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.